செவ்வந்தி விடயத்தில் தமிழர்கள் சிக்கினார்களா, சிக்க வைக்கப்பட்டார்களா? 3 தசாப்த காலமாக போரால் பாதிக்கப்பட்ட இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு சர்வதேசத்திடம்தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டின் நிதி பங்களிப்புடனும் எமது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கடப்பாடுடன் பயணிக்கும் பொழுது, எமது பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் உருவானது போதை வஸ்து. ஒரு மனிதனின் ஏழ்மையை இனம் கண்டு அவனை இலகுவில் செல்வந்தராக்கி விடலாம் என்ற ஆசை வார்த்தை காட்டி சாதாரண வாழ்வு வாழ்பவனை அரசனாக்குகிறேன் என்று கூறி இன்று ஆண்டியாக்கி அழகு பார்க்கிறது போதை. இவ்வாறான ஆடம்பர வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டவர்தான் இஷாரா செவ்வந்தி. தானும் தன் குழந்தையும் தனிமையில் இருக்கிறோம், எம்முடன் இணைந்து வாழ விரும்பியவர்கள் இணையலாம் என்று முகப்புத்தகத்திலிட்ட பதிவு இன்று அவரை சிவப்பு எச்சரிக்கை கைதியாக இனம் காணப்பட்டு நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு விசாரணை வலயத்துக்குள் சிக்க வைத்தது இந்த போதை வஸ்து. போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய கணேமுல்ல சஞ்சீவவை அளுத்கடை நீதிமன்றத்தில் 5ஆம் இலக்க அறை குற்றக்கூண்டில் வைத்து சுட்டு படுகொலை செய்வதற்கு சட்ட புத்தகத்தை துப்பாக்கி வைப்பதற்காக சீரமைத்து அதற்குள் துப்பாக்கியை வைத்து நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கியை கொலைஞரான டில்ஷான் சமிந்துவிடம் கையளித்துவிட்டு கணேமுல்ல சஞ்சீவ சுடப்பட்டதும் குற்றவாளிகள் குற்றக்கூண்டிற்குள் அழைத்து வரும் பாதையால் சூட்சுமமாக வெளியேறியவர்தான் இந்த இஷாரா செவ்வந்தி. இவர் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறி நேராக சென்ற இடம் மித்தெனிய. மித்தெனியவுக்கு சென்று 3 தினங்களுக்கு பின் அவர் ஜே.கே. பாய் என்று அழைக்கப்படும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த நபரின் உதவியுடன் இந்தியாவிற்கு கடல் மார்க்கமாக சென்றுள்ளார். ஜே.கே. பாயிடம் இஷாரா செவ்வந்தியை நாடு கடத்துவதற்கு கெஹல் பத்ர பத்மே 65 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து மும்பைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து நேபாளுக்கு தரைமார்க்கமாக சென்ற இஷாரா செவ்வந்தி அங்கு மலை உச்சியில் அமைந்துள்ள ஆடம்பர வீட்டில் குடியமர்த்தப்பட்டார். அன்றிலிருந்து கைது செய்யப்படும் வரை அவருக்கான 1.5 கோடி ரூபாய் பணத்தை கெஹல் பத்ர பத்மே ஜே.கே. பாய்க்கு வழங்கியுள்ளமையும் முதற்கட்ட விசாரணைகளில் வெளிவந்துள்ளன. இஷாரா செவ்வந்தி சிஐடி பொறிக்குள் சிக்கியது எப்படி? நேபாளத்தில் காத்தமண்டூரில் உள்ள திபாஸ் பார்க் என்ற ஆடம்பர மக்கள் செறிந்து வாழும் இடத்திலுள்ள மலை உச்சியில் அமைந்துள்ள நவீன வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து கைது செய்யப்பட்டவர்தான் இந்த இஷாரா செவ்வந்தி. இவரை கைது செய்யும் பொழுது இவரை இலங்கையிலிருந்து நாடு கடத்திய ஜே.கே. பாய் என்று அழைக்கப்படும் கெனடி பஸ்தியான் பிள்ளை கர்ஷி, யாழ்ப்பாணம் சுரேஷ், நுகேகொடை பபி, கம்பகா பபா என 6 கைது செய்யப்பட்டனர். ஆனால் இந்த 6 சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட குற்றவாளி இஷாரா செவ்வந்தி மட்டும்தான். மற்றவரான ஜே.கே. பாய் இவர் மனிதர்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கடத்தும் நபர். தக்ஷியும் சுரேஷும் ஜே.கே. பாய் ஊடாக சட்டவிரோதமாக வெளிநாடு செல்வதற்காக விமானம் மூலம் நேபாள் சென்று வெளிநாட்டு பயணத்துக்காக காத்திருந்தவர்கள். ஏனைய இருவரான நுகேகொடை பபியும் கம்பகா பபாவும் கெஹல் பத்ர பத்மேயின் நண்பர்கள். மேல் மாகாண வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான ஏஎஸ்பி ரோஹான் உலுகெல்ல குழுவினரின் இரகசிய நகர்வில் முதலில் கைதானவர் ஜே.கே. பாய் என்று அழைக்கப்படும் ஜே.கே. பஸ்தியான் பிள்ளை. கடந்த 13ஆம் தேதி நேபாளில் உள்ள தாமேல் என்ற இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுகுப்பிடி விசாரணையின் பின் செவ்வந்தியும் தக்ஷியும் கைது செய்யப்பட்டனர். அவர்களை தொடர்ந்து பபா நிஷாந்த, நுகேகொட பபி இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த பபா நிஷாந்தவிடம் போலீசார் சென்ற பொழுது அவர் லொஹான் உலுகல்லவிடம் பேரம் பேசி பார்த்தார் 50 லட்சம் ரூபாவிற்கு. ஆனால் உலுகல்ல சோரம் போகவில்லை. கைதுகள் துரிதப்படுத்தப்பட்ட பின் தனி விமானத்தில் அழைத்து வரப்பட்டனர் 6. அழைத்து வரப்பட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடர்கின்றன. இவை இவ்வாறு இருக்க, கடந்த ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பிலான விவாதங்கள் பிரதிவாதங்களில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், அதற்கு ஒத்த திருத்தங்களுடன் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் என்றறிவித்த சில தினங்களிலேயே இந்த சர்வதேச புலனாய்வாளர்களுடன் இணைந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. அதிலும் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டவர் இஷாரா செவ்வந்தி.
அவரை நாடு கடத்தியவர் ஜே.கே. பாய். இவர்கள் இருவரையும் குற்றவாளிகளாக இனம் கண்டு கைது செய்ய முடியும். ஆனால் தக்ஷி மற்றும் சுரேஷ் இருவரும் புலம்பெயர் தேசத்திற்கு சட்டவிரோதமாக செல்ல முற்பட்டவர்கள். அதற்கு களமாக ஜே.கே. பாயை தேர்ந்தெடுத்துள்ளனர். எனவே இவர்களை கைது செய்து இவர்களின் புகைப்படங்களை விசாரணைக்கு முன்பே வெளியிடுவது சட்டவிரோதமானது. பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்வதற்காகவே விசாரணைகளுக்கு முன்பே யாழைச் சேர்ந்த இருவரும் கைது என்று வெளிப்படுத்துவது இந்த வழக்கை திசை திருப்புவதற்கா அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தை நீடிப்பதற்கா, இல்லையேல் தமிழர் பிரதேசங்களில் கைதுகளை தொடர்வதற்கா என தெரியவில்லை. தமிழர்களாகிய நாம் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டோம். ஏழ்மையை இலக்கு வைப்பவர்களிடம் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அதேபோல் மனித கடத்தல்காரர்களை நம்பி ஒப்படைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக்கப்பட்டுவிடும். ஜே.கே. பாய் செவ்வந்தியை ஒத்த பெண் தக்ஷியின் கடவுச்சீட்டில் செவ்வந்தியை அனுப்புவதற்கு திட்டமிட்டிருந்தார். காரணம், செவ்வந்தியை ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பினால் திட்டமிட்டபடி பணம் வசூலிக்கலாம். இந்த திட்டத்தால் பலிக்கடாவாக்கப்பட்டது தக்ஷி. எனவே முகவர்களை நம்பி ஏமாறாமல் இருக்க வேண்டிய கடப்பாடு தமிழர்களாகிய எமக்கு இந்த கைது உணர்த்துகிறது.